ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு ஈவினிங் vlog. நம்ம வீட்டு தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த முல்லைப்பூ செடி நல்லா படர்ந்து நல்லா பூக்க ஆரம்பிச்சிருச்சு. ரெகுலராகவே பூத்து அவ்வளோ கொட்டிகிட்டே இருக்கும். டெய்லி நானும் கட்டணும் அப்படின்னு நினப்பேன். அப்படி நம்மளுக்கு ஒரு சோம்பேறித்தனம் இருக்கும், அப்படியே விட்டுருவேன். எனக்கு கொஞ்சம் சரியாக வந்து கட்டுறதுக்கும் வரல, ரொம்ப நாள் ஆகிடுச்சு. எனக்கு நெருக்கமாக கட்டுறதும் சுத்தமாக தெரியாது. நெருக்கமாக கட்டி பழகிக்கணும். சரி, பூ இருக்கிறப்ப நம்ம வீட்டில் பூக்கிற பூவை பறித்து கற்றுக்கலாமேன்ட்டு அதை தான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ சம்மர் வந்து எப்படி போயிட்டுருக்கு எல்லாருக்கும். வெயில் வந்து இப்போயே வந்து கொளுத்தி எடுக்குது. இன்னும் 2 மாதம் எப்படி சமாளிக்க போகிறோன்னே தெரியல. ஆஃப்டர்நூன் எல்லாம் வெளியில் எங்கேயாவது போகணும். இப்போ பாப்பாவுக்கு வேறு எக்ஸாம்ஸ் முடிஞ்சு கரெக்டாக ஒரு 12 days லீவ் இருந்தது. சரி, அந்த டைமில் எங்கேயாவது அழைச்சிட்டு போகலான்னு பார்த்தா கூட வெளியில் போகிறதுக்கே பயமாக இருக்குது. அவ்வளோ வெயில். தஞ்சாவூரில் அதுக்கேற்ற மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்கள்ல பார்க் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டு ரெனோவேட் ஒர்க் வந்து போயிட்டுருக்கு. புதுசாக வந்து தஞ்சாவூரில் மாரியம்மன் கோயிலுக்கு நியர்பையில் சமுத்திரம் ஏரியில் வந்து பார்க் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அங்கே தான் போகலான்ட்டு பாப்பாவை அழைச்சிட்டு போயிருக்கேன். இப்போ கையை வைக்கக்கூடாது, பறிக்கக்கூடாது. வாங்க வாங்க. புல்லில் தான் இறங்க வேணாம். என்ன கத்துறியா? புல்லுலலாம் இறங்கக்கூடாதுன்னு சொன்னாலும் குழந்தைங்க எல்லாம் கேட்பாங்களா? இதுலலாம் ஓடி ஆடி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருந்தாங்க. பாப்பாவை நீ போகாதமான்னு எல்லாரும் விளையாடுறாங்க. எனக்கு கொஞ்சோண்டு ஆசை, இந்த ஒரு முனையில் மட்டும் போய் நின்றுக்கிறேன், அங்கே உள்ளே போய்ட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனால் அதை மட்டும் தான் விட்டேன். வேறு எந்த இடத்துலையுமே வந்து புல்லில் இறங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன். இந்த சைடில் வந்து வால்லெல்லாம் அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங் மாதிரி ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிற மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க. அங்கே மட்டும் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை வேர் ஆர் யூ கோயிங்? வாட்டர் சோர்ஸ். இது என்னது? இது லைக். என்னதான் வந்து இந்த மாதிரி பொது இடங்களில் ஆள் வச்சு வந்து மெயின்டைன் பண்ணாலும் நம்மளும் பொதுமக்களும் கொஞ்சமாவது ஒத்துழைக்கணும். அவங்களுக்கு வந்து ஒத்துழைக்காமல் நம்ம வந்து நம்ம இஷ்டத்துக்கு தான் பண்ணுவோம், அவங்க சொல்கிறத கேட்க மாட்டோம்னு பண்ணால் கண்டிப்பாக சீக்கிரமாகவே இதெல்லாமே வந்து அவங்களாலே மெயின்டைன் பண்ண முடியாது. அப்புறம் விட்டுருவாங்க. அப்புறம் நம்ம ஏரியாவில் எதுவுமே பார்க் இல்லை, அது இல்லை, இது இல்லை, நம்ம குறை சொல்லி கவர்மெண்ட்டை குறை சொல்லி ஒன்றுமே இல்லை. நம்மளும் வந்து கொஞ்சமாவது சப்போர்ட் பண்ணணும்ல. குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்குமே சூப்பரான ஒரு என்டர்டெய்னிங் பிளேஸாக தான் இது இருக்க போகுது. உள்ளே என்ட்ரானதும் ஒரு சைடில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாக்கிங் ஸ்பேஸ் மாதிரி தான். நல்லா நடந்து போயிட்டு இடையில நம்மளுக்கு டயர்டாக இருந்துச்சுன்னா கூட வந்து உட்காரத்துக்கு சிட்டிங் பிளேஸ் மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்து அப்படியே ரசிக்கலாம் அந்த இயற்கையை. ஏரியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இப்போ தண்ணி இருக்குது அப்படின்றதுனால பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அங்கெல்லாம் இறங்கக்கூடாது. ரன்னிங் ரேஸ்லாம் அவ்வளோ அங்கெல்லாம் கீழெல்லாம் இறங்கக்கூடாது. கீழே இறங்கினா அந்த கம்பியெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு தெரியாது. மெதுவா மெதுவா. அமேசானில் வந்து இப்போ வந்து ஹியூஜ் டிஸ்கவுண்ட் சேல் வந்து மெகா ஃபேஷன் டேஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா டாப் பிராண்ட்ஸில் வந்து 70% வரைக்குமே ஆஃபர்ஸ்லாம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. நீங்களும் ப்ராடக்ட்ஸ் எதாவது வாங்கணுன்னா இந்த டைமில் வந்து செக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வியர் பண்ணியிருக்கேன்ல இந்த ஒரு டாப், இதுக்கு நான் மேட்ச் பண்ணியிருக்க பேண்ட் அண்ட் நான் யூஸ் பண்ணியிருக்க அந்த ஹேண்ட்பேக், இது எல்லாமே நான் அமேசானில் வந்து வாங்கியிருந்தது தான். நான் வியர் பண்ணியிருந்த இந்த குர்த்தி வந்து பார்த்திங்கன்னா இந்தியா பிராண்ட்லேருந்து வந்து ரீசெண்டாக நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து நான் எல் சைஸ் எடுத்திருந்தேன், 3/4 ஹேண்டு அப்படின்றதுனால. ஆனால் எனக்கு வந்து கொஞ்சம் லூஸாகவே இருந்தது எல் சைஸு. ஹிப் போர்ஷன்லாம் ரொம்ப லூஸாக இருக்க மாதிரி இருந்துச்சு. வியர் பண்ணுறப்போ என்னமோ ஒரு பெரிய படாவை மேலே போட்டு போத்துன மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அதுக்கு நான் என்ன ஒரு பிளான் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதுக்கு வந்து 3/4லேயே நம்மளுக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் டைப் இருந்தது. இது வந்து நம்ம ஷார்ட் ஸ்லீவ் மாதிரி பட்டன்ஸ் யூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு
இந்த குர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பிராண்ட்லேருந்து எம் சைஸ் நான் எடுத்திருந்தேன் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி. இது நல்லா யூஸ் பண்ணிவிட்டேன். இப்போ எனக்கு என்னமோ இது ஸ்லீவ் போர்ஷன்லாம் டைட்டான மாதிரி ஆகிட்டு. இந்த குர்த்திக்கு வந்து இந்த பெல்ட் இருந்தது. அது வந்து ஏன்னா ஒரு மேக்ஸி டைப் ட்ரெஸ் டைப் தான் அது. அதே மாதிரி இதை ட்ரெஸ்ஸாக மாற்றிக்கலான்னு சொல்லிட்டு அந்த பெல்ட் எடுத்து இதில் வந்து சும்மாவே போட்டுவிட்டேன். அதுலலாம் பெல்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு 2 சைட்லேயும் வந்து உள்ளே விட்டு போடுற மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க ஆப்ஷன்ஸ். ஆனால் இந்த குர்த்தியில் வந்து அந்த ஆப்ஷன்ஸ்லாம் எதுவுமே இருக்காது. இழுத்து ஹிப் போர்ஷனில் கட்டிக்கிற மாதிரி நாட்டும் இருக்காது. அதுக்கு அந்த பெல்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு மேக்ஸ் பிராண்ட்லேருந்து எடுத்த சில்வர் நைலான் லெக்கின்ஸ், அதை வந்து எலாஸ்டிக் லெக்கின்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அப்போ வந்து பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு அந்த லுக்கு. அது கூட இந்த பேக் தான் நான் வந்து வியர் பண்ணியிருந்தது எக்ஸாட்டிக் பிராண்ட்லேருந்து. ஏன்னா சென்ட்ரல் ஜிப்லேயே வந்து பார்த்திங்கன்னா உள்ள ஒரு குட்டி சீக்ரெட் கம்பார்ட்மெண்ட் மாதிரி ஒரு ஜிப்பும் ஒரு கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. நல்ல ஸ்பேசியஸாக இருக்கும். அது இல்லாமல் 2 சைட்லேயும் ஒரு குட்டி குட்டி கம்பார்ட்மெண்ட் ஜிப்போடு கொடுத்துருப்பாங்க. சென்ட்ரல் ஸ்பேஸ்லேயே நிறைய நம்ம ஒரு சின்ன மெல்லிஸான டவல் மாதிரி கூட எடுத்துகிட்டு போய்க்கலாம். எங்கேயாவது வெளியிலலாம் போனால் அந்தளவுக்கே ஸ்பேஸ் இருக்கும். நான் ஒரு மொபைல் பர்ஸு, ஒரு டவல், ஒரு பென்னு, இதெல்லாமே எப்போவுமே நான் என் பேக்கில் வச்சுருக்கிற ஐட்டம்ஸ். சம்மர் டைமில் இப்போ நீங்கள் வெளியில் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் நான் உங்களுக்கு இப்போ ரிவ்யூக்காக நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாமே ஹால் வீடியோவில் காட்டியிருந்ததா நான் யூஸ் பண்ணிவிட்டு ரிவ்யூ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இல்லை வந்து ஃபஸ்ட்டு நான் ஒரு 3 பெர்ஃப்யூம் வந்து காட்டுறேன். அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா என்கேஜ் பிராண்டோட பெர்ஃப்யூம். லாஸ்ட்டு 2 மந்த்ஸில் இது வந்து நான் அதிகமாக யூஸ் பண்ணது. காலியாகவே போகுது. கொஞ்சோண்டு தான் இருக்குது அடியில். இன்னொரு டைம் இதே வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். என்கேஜ் பிராண்டில் நிறைய வந்து ஃப்ளேவர்ஸில் இருக்கும். இது வந்து நான் ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணேன். நியூன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நல்லா இருக்கான்னு ட்ரை பண்ணி பார்ப்போன்னு வாங்கியிருந்தேன். ரொம்ப நல்லா இருக்குது இது இந்த பெர்ஃப்யூம். அடுத்தது வந்து ரோலான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வாங்கி ட்ரை பண்ண போகிறேன்னு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஹஸ்பண்டுக்கு தான் ஃபஸ்ட்டு கிஃப்ட் பண்ணுறதுக்காக வெட்டிங் டேக்காக வாங்கியிருந்தேன். அது அவங்க வாங்கி கொடுத்தோடனே அதை பார்த்துட்டு எங்களுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. அதனால் யார்ட்லி பிராண்ட்லேருந்து நான் வந்து இந்த ரோலான் எடுத்திருந்தேன். இது வந்து இப்போ என்னை விட பாப்பா அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சொன்னாலும் கேட்க மாட்டா. பிடிங்கி அம்மா நான் யூஸ் பண்ணிக்கிறேம்மான்னு ஸ்கூலுக்குலாம் ரெகுலராக யூஸ் பண்ணுறது கிடையாது. எங்கேயாவது வெளியிலலாம் கிளம்புனா அவங்க மொதலாக எடுத்து இதை அப்ளை பண்ணிக்கிறது. நான் வந்து எனக்கு ஒன்று ஹஸ்பண்டுக்கு ஒன்று அந்த மாதிரி பிளானில் தான் வாங்கியிருந்தேன் யார்ட்லி பிராண்டில். இதுவும் இந்த ரோலானும் செம்ம ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது. எங்களுக்கு என்னென்னா இது அப்ளை பண்ணுறப்ப அந்த நேரத்துக்கு கொஞ்சம் ஸ்மெல் இருக்குது. இதில் வந்து 48 hours வந்து மெயின்டைன் ஆகும்னு போட்டிருக்காங்களா. அதை வந்து எங்களால் இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல எவ்வளோ நேரத்துக்கு இருக்குது அப்படின்னு. ஏன்னா மறந்துடுறோம். அதுக்கப்புறம் அதை பற்றி ஒரு தாட் எங்களுக்கு இருக்கிறது இல்லை. இல்லைனா நான் நோட் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து எவ்வளோ நாளைக்கு இது எவ்வளோ நேரத்துக்கு இது ஸ்டே ஆகுது அப்படின்றத சொல்கிறேன். அதே மாதிரி தான் ஹஸ்பண்டே கேட்டிருந்தா அவங்களும் இது நல்லா இருக்குது அப்படின்னாங்க. ஆனால் எவ்வளோ நேரத்துக்கு ஸ்டே ஆகுதுன்னு கேட்டால் அவங்களுக்கும் சொல்ல தெரியல. ஏன்னா ஏசிலே இருக்குது எனக்கு அதனால் தெரியல. நம்மளுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கவங்களுக்கு அந்த ஸ்மெல்லை வந்து ஃபீல் பண்ண முடியாது. நம்மளுக்கு எப்போ வேர்க்குதோ அப்போ தான் இதோட ஸ்மெல் வந்து நம்மளுக்கு தெரியும். அது வந்து பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் அது ஃபீல் ஆகும். நம்மளுக்கு இருக்காது. வேர்வை ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்கு தானே இது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் எவ்வளோ நேரத்துக்கு ஸ்டே ஆகுதுன்னு தெரியல. இதுலேயும் 48 hours கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருக்குது. ஆனால் வாசனை எல்லாமே நிவியா பிராண்டில் எடுத்திருந்தேன் ஹஸ்பண்ட்க்கு. நிவியா மென் போட்டிருப்பாருங்க. அடுத்து எம்கஃபின் பிராண்ட்லேருந்து அவங்களுக்கு வந்து சன்ஸ்க்ரீன் லோஷன் வாங்கி கொடுத்துருந்தேன். இது கண்டினியூவாக அவங்க இப்போ டெய்லியுமே யூஸ் பண்ணுறாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ அடிக்கிற வெயிலுக்கு நம்ம வந்து டேரெக்டாக நம்ம ஃபேஸை சன்னில் காட்டினோன்னா எவ்வளோ டேன் ஆகும் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நான் வந்து இதை கையிலலாம் கூட வந்து அப்ளை பண்ணிட்டு போகிறேன். ரொம்ப நல்லா இருக்குது. நான் வந்து இன்னும் இதை ட்ரை பண்ணல. எம்கஃபின் பிராண்டோடது. இது வந்து நான் அவங்களுக்கு வாங்கி கொடுத்தா அவங்க தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து மமாஎர்த் பிராண்ட்லேருந்து வாங்கியிருக்கேன் சன்ஸ்க்ரீன் தான். ரெண்டுமே SPF 50. ஏன்னா லைட்டாக ஒரு ஆயிலியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும் மமாஎர்த் பிராண்டில். அது ஒவ்வொரு ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி மாறும். இல்லை விட்டமின் C ப்ளஸ் டர்மரிக் கொடுத்துருக்காங்க. க்ளோ டெய்லி க்ளோ சன்ஸ்க்ரீன் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நான் வாங்கியிருந்தேன். அந்த வேர்க்கிற டைமில் நம்ம ஏதாவது ஒரு டவல் வச்சு தொடச்சிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த டைமுக்கு. ஆனால் வேர்வையில் வந்து எனக்கு இந்த கலந்த லோஷனும் சேர்ந்து போயிடுது. அதனால் டெய்லி பேக்லேயே வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் சில நேரம் எடுத்து பேக்கில் போட்டு போவேன். எந்த ஒரு ப்ராடக்ட்ஸ் நீங்கள் ஸ்கின்க்கு வந்து யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக ஒரு பேஸ்டஸ் மாதிரி பண்ணிக்கோங்க. கழுத்து போர்ஷனில் கீழே ஒரு ஓரமாக எங்கிட்டாவது அப்ளை பண்ணி பார்த்துட்டு அது உங்களுக்கு ஒத்துச்சு ஸ்கின்னில் வந்து எந்த அலர்ஜியும் வரல அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ராடக்ட்ஸோட லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அமேசானில் மெகா ஃபேஷன் டே சேல் வந்து இப்போ April 5th ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த சேல் டைமை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நான் தான் வின்னர் இந்த பேட்ச். ரன்னிங் மேட்ச் வச்சா நான் தான் வின்னர். இங்க 2 பசங்க ஓடி இருந்தாங்க. அவங்கள தாண்டி வந்துட்டேன். மெதுவா ஓரமாலாம் போகக்கூடாது. நடுவில் மட்டும்தான் நின்றுட்டு
அங்க போறதெல்லாம் ரொம்ப ஆழம். இங்க பார்த்தாதான் சில இடத்துல தில்லுது மீன். அங்கே தெரியுதா உனக்கு? எனக்கு தெரியுது. பின்னாடி பாருங்க. பார்க்கில் வந்து என்ட்ரு ஆனதுமே வந்து ரைட் சைடில் தான் இந்த வாக்கிங் ஸ்பேஸ் ஃபுல்லாக நல்லா நடந்து போயிட்டு வேடிக்கைலாம் பார்த்துட்டு வந்தோமா. அதுக்கப்புறம் இப்போ ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடுக்கு மாறியாச்சு. லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக வந்து கேம்ஸ் ஏரியா. பாப்பாவுக்கு எப்படா நம்ம ஏரியாவுக்கு போவோம் அப்படின்னா, அம்மா எப்போம்மா போவோம், வாங்கம்மா போவோன்னு என்னை ஒரு வழியாக ஆக்கி கொண்டு வந்துட்டாங்க. இப்போ வந்து ஈவினிங் டைம் இப்போ நியூவாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுனால கொஞ்சம் கூட்டம் அதிகமாகவே இருக்குது. ஸ்கூல் டே தான் இன்றைக்கி. எல்லோரும் காலைல ஸ்கூலுக்கு போயிட்டு ஸ்கூல்லேருந்து ரிட்டன் அழைச்சிட்டு வந்தவங்க தான் நிறைய பேர். பாப்பாவுக்கு இன்றைக்கி லீவ் இருந்தது. எங்கள் சின்ன பசங்களை அழைச்சிட்டு அவங்க வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் சரி ஓகே நம்மளும் அவளை அழைச்சிட்டு போனால் சேர்ந்து விளையாடுவாங்கன்னு வந்திருந்தோம். நாங்கள் 5 மணிக்கெலாம் வந்து போயிட்டோம். அவங்க ஒரு 6 மணிக்கு மேலே தான் வந்தாங்க. அதுக்குள்ளே நாங்கள் ஒரு ரவுண்டு ஃபுல்லாக போயிட்டு நடந்து போய் சுற்றி பார்த்துட்டு வந்து ஒரு ரவுண்டு இந்த கேம்ஸ் ஏரியாலலாம் பாப்பா விளையாட விட்டு அழைச்சிட்டு வந்துட்டேன். நாங்கள் எல்லாம் முடித்து வெளியில் வரப்போ தான் அவங்க திருப்பி ரிட்டன் உள்ளே வந்தாங்க. திருப்பி அவங்க கூட சேர்ந்து 2வது ரவுண்டும் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து வந்து ஒரு ரவுண்டு சுற்றி பார்த்தோம். செம்ம என்ஜாய்மெண்ட் அன்றைக்கி. மஞ்சுமல் பாய்ஸ் வந்து படம் பார்க்க போனப்போ வந்து எனக்கு அந்த படம் பார்க்குறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. ஹஸ்பண்ட் தான் கம்பல் பண்ணி அழைச்சிட்டு போனாங்க. ரிவ்யூலாம் பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நம்ம போகலாம் அந்த படத்துக்குன்னு. என்ன மலையாளத்தில் இருக்குன்றீங்க, பாப்பா வேறு அழைச்சிட்டு போகிறோம், அவளுக்கு புரியாது எதுக்குன்னு. இல்லை தமிழ்லேயும் தான் வரும்னு கலந்து தான் வரும்னாங்க. நீங்கள் போய் கேட்டுட்டு டிக்கெட் எடுங்க. தமிழ்லனா ஓகே, தமிழ் டப் ஃபிலிம்னா போகலாம். தமிழ் டப் ஃபிலிம் அந்த மாதிரி மீனிங்கில் தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் படத்தை பார்த்ததுக்கப்புறம் நான் வந்து ஃபுல் சர்ப்ரைஸ்டு. செம்ம சூப்பராக இருந்தது. நல்ல சூப்பரான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஒரிஜினலாக வந்து உண்மையாக நடந்த கதை அப்படின்னு தெரிஞ்சப்போ அவங்க வந்து அந்த உண்மையான ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்களோட இன்டர்வியூலாம் நிறைய இப்போ யூடியூப்பில் வர ஆரம்பிச்சிச்சுல, அதெல்லாம் வந்து நான் நிறைய பார்த்தேன். அதெல்லாம் வந்து அவங்க சொல்லிகிட்டு இருக்கப்பே அந்த ஸ்டோரிக்குள்ளே நம்மளே உள்ளே போயிட்டு அப்படியே இமேஜின் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது. நம்ம அந்த இடத்துல இருந்தால் எப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அமைகிறது வந்து கண்டிப்பாக கடவுள் கொடுத்த வரம் தான். அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப நல்லா இருக்குல்ல. எத்தனை பேர் இந்த படம் பார்த்தீங்க அப்படின்றதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் எந்த இடத்துல வந்து கயிறை பார்த்தாலுமே பாப்பா வந்து மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கயிறை பிடிச்சி இழுத்துக்கிட்டு நடக்கிறது எல்லா வேலையும் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் இப்போ வந்து பார்க்லேயும் கயிறு இருக்க இடமா ஓடி ஃபஸ்ட்டு ஒரு கயிறில் ஏற ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா பயம் வந்து இறங்கிட்டா. அதுக்கப்புறம் இந்த சர்க்கஸ் இருக்க இடத்துல ஓடி போய் ஏறினாலா, அதனால தான் மஞ்சுமல் பாய்ஸ் தேஷு அப்படின்னு கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தேன் நான். பாப்பாவுக்கு என்ன புரிஞ்சிருக்க போகுது அப்படின்னு நினச்சா அவளே வந்து புரிஞ்சுக்கிற அளவுக்கு தானே அந்த ஸ்டோரி இருக்குது. அவளும் வந்து செம்ம இம்ப்ரெஸ்டு. அதனால தான் எனி டைம் வந்து மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. இங்கே இருக்கிறதுல தேஷு விட எல்லாமே சின்ன சின்ன குழந்தைங்க தான். ரொம்ப குட்டி பாப்பாலாம் உட்காந்துருந்ததுனால ரொம்ப பொறுமையாக சுற்றிட்டு இருந்தாங்க. அது என்னமா இருந்துச்சுன்னு தெரில அவளுக்கு. சுற்றி அந்த குட்டீஸே வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா. அதுக்கப்புறம் ரிட்டன் வந்துட்டு நல்லா ஊஞ்சல் ஆடிக்கிட்டே இருங்க வர வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக திருப்பி ஊஞ்சல்லே கொண்டு வந்து விட்டுட்டேன். தனியாக ஊஞ்சல் ஆடிட்டே கிடந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து சின்ன பசங்களை அழைச்சிட்டு வந்திருந்தாங்க. அவங்க வந்ததுக்கப்புறமாவும் அந்த வாக்கிங் ஏரியாலலாம் ஃபுல்லாக ஒரு ரவுண்டு சுற்றி வந்துட்டு தான் வந்து கேம்ஸ் ஏரியாவுக்கு வந்தோம். வந்துட்டு இந்த நடுவில் இப்போ இதெல்லாம் வந்து பாப்பா மிஸ் பண்ண கேம்ஸ் அதெல்லாம் வந்து விளையாண்டுட்ருக்காங்க. அந்த நடுவில் உட்காந்து சுற்றிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி யாருமே தெரியாமல் சுற்றுறதுக்கெல்லாம் விரும்பலாவா, அதனால் வந்துட்டா. இப்போ துணைக்கு வந்து சின்ன பொண்ணு இருக்காங்களா, அவங்க கூட சேர்ந்துட்டு ஜாலியாக வந்து சுற்றிட்டுருக்கா. நைட்டு டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சூப்பராக வந்து மீன் குழம்பு, மீன் வறுவல் ரெடி ஆகிட்டுருக்கு. ஆற்றுல பிடிச்சது தான். நம்ம ஊரில் பின்னாடி வீட்டுக்கு பின்னாடி அங்கே ஆறு ஓடுதில்ல, அங்கே வந்து கொஞ்சோண்டு ஒரு குழி மாதிரி இருக்குது. அதில் தண்ணி வந்து தேங்கி நிற்கிது. அந்த தண்ணியில் வந்து விரால் மீன், உளுவ மீன் இதெல்லாம் வந்து வலை போட்டு பிடிச்சாங்க. அதுதான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். அந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அங்கேயே க்ளீன் பண்ணி கட் பண்ணிலாம் வந்து அத்தை கொடுத்து விட்டுட்டாங்க. அதில் வந்து நிறைய அந்த பொடிக்கெண்டை நிறையா இருந்துச்சு. அது குழம்பு வச்சா தான் நல்லாயிருக்கும். அது எனக்கு வந்து குழம்புல எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால் அதை மட்டும் எடுத்து நாற்று குழம்பு வைக்கிறதுக்கு வந்து கொடுத்துட்டேன். கொஞ்சமாக தான் குழம்பு வைக்க போகிறோன்றனால இந்த மீன்லேயே ஒரு 2-3 வாலும் அதை எடுத்துகிட்டு வந்தப்பே அதுலேருந்து மண்டை எல்லாத்தையுமே எடுத்து நாங்கள் அந்த பொடி கண்டியோடு போட்டோம். ஒரே ஒரு மண்டை மட்டும் மிஸ் ஆகி வந்துருந்துச்சு. அதையும் இதில் போட்டு அப்படியே குழம்பு வச்சுட்டு மற்றது வந்து மசாலா தடவி வந்து வறுக்கிறேன். பாப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி வறுத்துட்டு குழம்பு கொஞ்சமாக கொடுத்தா போதும். அதை வந்து வறுத்த மீனை வந்து குழம்புல தொட்டு அப்படியே சாப்பிட்ருவாங்க. அந்த மாதிரி தான் அவள் லைக் பண்ணுறா. இப்போ இன்றைக்கி வந்து மீன் வறுவலில் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு கொஞ்சம் தட்டி போட்டுட்டு கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணியிருந்தேன். அப்படியே அதையும் சேர்த்து அப்படியே எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துகிட்டு சாப்பிட்றோன்னா அதுவும் நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு. கொஞ்சம் மீன் வந்து ஃப்ரீசரில் எடுத்து வச்சுட்டு போகிறேன். கொஞ்சம் டயர்டாக இருந்தது அப்படின்றதுனால குக்கர்லேயே வந்து சாதம் வச்சுட்டேன். சிம்பிளாக வந்து வேலையை முடிச்சாச்சு. கொஞ்சமாக மீன் குழம்பு, மீன் வறுவல், சாதம் வந்து ரெடி ஆகிட்டு சாப்பிட்டுட்டு இந்த நாள் முடியுது. இதோட இந்த vlog எண்ட் பண்ணிக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறது வரைக்கும் பை, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.